இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ல இப்ப ரிலீஸ் ஆன யமகாதகி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஒரு நாள் எதிர்ச்சியா இந்த படத்தோட ஹீரோயின் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது நம்ப முடியல, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல. ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்ததுனால அது மூலியமா அவளே இயற்கையா இறந்துட்டான்னு சொல்லி அந்த குடும்பம் நம்ப வைக்கிற ஊரை ட்ரை பண்ண அங்க இருக்க அந்த ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்தும் முயற்சி பண்ணியும் கூட ஹீரோயினோட அந்த இறந்து போன உடலை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. என்னவா இருக்கும், எதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த முழு படத்தோட கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, இது ஒரு வித்தியாசமான படமா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க கோயில்ல கூடி சீக்கிரம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறதுனால அந்த ஊர் தலைவர் எல்லாம் சேர்ந்து இப்ப புதுசா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கோயில் தர்மகர்த்தாக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. நீங்க தான் இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமா நடத்தி கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் தலைவர் பேசுனதுமே தர்மகர்த்தா என்ன சொல்றாருன்னா, என்ன தலைவரே, நீங்க சொல்லிதான் நாங்க இதெல்லாம் பண்ணணுமா? நீங்க நினைச்சதை விட இன்னும் தாறுமாறா இந்த கோயில் திருவிழாவை நம்ம நடத்த போறோம், இன்னும் 2 நாள்ல காப்பு கட்டிடலாங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த தர்மகர்த்தா பதவி இவருக்கு இப்பதான் கொடுத்திருக்காங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிற இன்னொருத்தர் தான் இந்த பதவி கதைக்குன்னு நினைச்சிருக்காரு. பட் அவருக்கு இவங்க யாரும் கொடுக்கல. இதனால அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போய் இங்கிருந்து வேகமா அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் ஊர் தலைவரோட பையன் அங்க இருக்க ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு போன வருஷம் டிலே ஆன மாதிரி கோயில் திருவிழா டிலே ஆகக்கூடாது, எவ்வளவு சீக்கிரமா எல்லா விஷயங்களையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான ஏற்பாடுகளை வேகமாவே பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த பக்கம் போக அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஊர் தலைவரோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறவங்களுக்காக இந்த ஊர் தலைவரோட சம்சாரமும் அவங்களோட மருமகளும் கிளம்பிட்டு இருக்காங்க. எதுக்காக போறாங்கன்னு பார்த்தா இந்த அம்மாவோட தம்பி வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல இருக்கு. இதுக்காக இவங்க ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அவங்க வரலன்னு சொல்றாங்க. என்ன ஆனாலும் கண்டிப்பா நான் வரப்போறது இல்ல. ஹீரோனோட அம்மா என்ன சொல்றாங்க, எப்பவோ நடந்து முடிஞ்ச ஒரு பிரச்சனைக்காக நீ இன்னுமா அவன் மேல கோவமா இருப்ப, அதான் ஊர் வழியே எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டால, இன்னும் எதுக்காக அவன் மேல கோவத்தை வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை கூப்பிட ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பவும் ஹீரோயின் வர மாதிரி தெரியல. உன்னோட தாய்மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீயே வரலன்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒழுக்கமா வந்துரு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை அவங்க அம்மா கூப்பிட அப்பவும் ஹீரோயின் வர மாதிரி தெரியல. ரொம்ப கோவமா ஹீரோயின் மேல படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வர, அப்போ அவங்களுக்கு சரியா நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. ஏற்கனவே ஹீரோயினுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் போல தெரியுது. அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு அதுக்கு தேவையான அந்த மெடிசன் எல்லாம் ஹீரோயினோட அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. வேணும்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நாங்க யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல, இங்கே இருந்துறோங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல கண்டிப்பா நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீங்க எல்லாரும் அங்க இருந்தாலும் நான் மட்டும் இல்லங்கிறது அந்த மாமங்காரனுக்கு புரியணும், அப்பதான் அவன் மேல நான் எவ்வளவு கோவமா இருக்கேங்கிறத அவர் புரிஞ்சுப்பாரு. இதுக்காக நீங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணுங்கிற மாதிரி ஹீரோயின் கட்டாயப்படுத்தி அவங்கள போக சொல்றாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரியே இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோயினோட அப்பா அவரோட அம்மா கிட்ட ஹீரோயின் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க, நீங்க அவளை பத்திரமா பாத்துக்கங்கிற மாதிரி சொல்ல அந்த பாட்டி மாவும் சரின்னு சொல்லி தலையாடுறாங்க. அதுக்கு முன்னால ஏதோ ஒரு பழைய ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதையவே இந்த பாட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினோட அப்பனுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நினைச்சு போன ஒரு விஷயத்த மறக்க முடியாம இன்னும் என்னோட அம்மா இதையே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்க எப்பதான் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து வெளியே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே ஹீரோயினோட அண்ணங்காரன் வரல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோயினோட அப்பன் தான் இந்த ஊர் தலைவர் அப்படிங்கறனால அவங்களோட அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த அண்ணங்காரன் ஒரு தப்பு பண்ணிருக்கான். கோயில் இருக்கக்கூடிய சாமியோட கிரீடத்தை எடுத்து அதை அடகு வச்சு அது மூலியமா கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு பிசினஸ் நடத்தி இருக்காங்க. அதுலயும் அவங்களுக்கு பெரிய அளவு லாஸ் ஆயிடுச்சு. அந்த கிரீடத்தை எடுத்து கொடுத்த ஒருத்தன் ஹீரோயினோட அண்ணங்காரன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்னும் 2 நாள்ல காப்பு கட்ட போறாங்க, அதுக்குள்ள அந்த கிரீடம் வந்தாகணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நாம தான் இந்த தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லி, அதுக்குள்ள நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு தெரியாது, அதை எப்படி அதை மீட்டிட்டு வந்துடணுங்கிற மாதிரி ஹீரோயின் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல கண்டிப்பா இன்னும் 2 நாளுக்குள்ள யாருக்கும் தெரியாம அந்த கிரீடத்தை நம்ம கொண்டு போய் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தாய்மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த தர்மகர்த்தா பதவி வேற ஒருத்தர் எதிர்பார்த்திருப்பாரு, ஆனா அவருக்கு கிடைச்சிருக்காது. அவங்களோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த ஆளோட அம்மா வேற இப்ப படுத்த படுகையா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் உயிர் போகல. ஒருவேளை இந்த கிளவி மண்டைய போட்டா கூட இதை காரணமா வச்சு கோயில் திருவிழாவுக்கு நம்ம போகாம இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அவரோட பையன் எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இவரோட மகன் தான். அவன் வேற ஒரு பொண்ணை காதலிச்சு கலப்பு திருமணம் பண்ணிட்டான் போல தெரியுது. இதனால கேஸ்ட் இஷ்யூ அவருக்கு தன்னோட மகன் இந்த மாதிரி பண்ணதுனாலதான் ஊருக்குள்ள யாருமே இவரை மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாங்காரனும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு கிட்ட கூடி சீக்கிரம் எல்லாமே மாறிடும், நீ வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்களோட மனசு தேத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஊருக்குள்ள ஒரு லேடி கும்பல்லாம் உட்காந்து அந்த வயசான பாட்டிமா ஒருத்தங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல இன்னும் சாகாம, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படித்தான் எங்க ஊர்ல கூட ஒரு வயசான பாட்டி சாகாமலே இருந்துச்சு, கடைசியில தான் தெரிஞ்சிச்சு அது இன்னும் ரெட்ட உசுரோட இருக்குன்னு. என்ன சொல்ற, அவங்க மாசமா இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க இன்னொரு அம்மா கேட்க, இல்ல இல்ல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேய் ஒன்று இருந்திருக்கு, அதான் நான் சொன்னேன் 2 உயிரா அவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மாத்தி மாத்தி இவங்க பொருளை பேசிக்கிட்டு இருக்க. அங்க ஒருத்தவங்க, நீங்க எல்லாம் ஒருத்தவங்களை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி நீ அவங்கள தப்பா பேசலாம், அந்த காலத்து ஆளுங்க இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு கண்ணா, அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட அந்த சாப்பாடும் அவங்களோட உடல் உழைப்பு மட்டும்தான் காரணமே தவிர நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க அட்வைஸ் பண்றாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட ஸ்கூட்டர்ல இந்த பக்கம் வராங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு லேடியை அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஹீரோயினை பார்த்து உனக்கு தான்
ஆஸ்துமா வேற இருக்குல்ல, எதுக்காக இந்த டைம்ல வெளியில சுத்திட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் என்னங்கிறாங்க, இல்ல நம்ம மனசுல தைரியமா இருந்தா நம்ம உடம்புக்கு எதுவுமே ஆகாது, அதனால மனதைரியம் தான் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் திரும்பவும் அவங்களுக்கு மூச்சு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த இன்ஹேலரை கொண்டு வந்து கொடுக்க இப்பதான் அவங்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குறது குறையுது. அது இல்லாம ஹீரோயினோட பாட்டி வேற அந்த கதவுக்கு ஏத்தாப்புலயே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு, அது அநேகமா அந்த பூட்டி இருக்க அந்த கதவுக்குள்ள இருந்தா வருது, அந்த கதவை ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு பாட்டிமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த கதவை மட்டும் யாராவது தொட்டிங்க என்ன நடக்கும்னு அதுக்கு உத்தரவாதமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க இவங்க எல்லாத்தையும் பயப்படுத்திட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த ஹீரோயினோட ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த கதவு பஞ்சாயத்தை ஹீரோயின் இந்த அப்பா கிட்ட சொல்ல அவர் என்ன சொல்றாரு, அது வேணாம், அந்த கதவை எதுக்கு இப்ப அனாவசியமா திறந்துகிட்டு இருக்கீங்க, பேசாம நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஜன்னல்லாம் திறந்து விடுங்க, எந்த வாடகை அந்த வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஹீரோயின் இல்ல இந்த கதவை ஓபன் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா நானே இந்த பூட்டை உடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பங்காரன் சரி இவ்வளவு தூரம் பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம இந்த கதவை ஓபன் பண்ணாம இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த கதவை ஓபன் பண்ண சொல்லி, இந்த பக்கம் பார்த்தா இந்த கோயில் கிரீட பஞ்சாயத்துல அண்ணங்காரன் அந்த கிரீடத்தை எடுத்து கொடுத்தவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. அநேகமா நாளைக்கே நான் அதை திருப்பி மீட்டிட்டு வந்துருவேன், அதுக்காக தான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, உங்ககிட்ட இல்லாத பணமா, ஊர் தலைவரோட பையன் வேற, நீ எல்லாம் பணத்துக்கு கஷ்டம் சொன்னா யாராவது நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் என்ன சொல்றாரு, இல்ல இது எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளவு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு அந்த கிரீடத்தை நம்ம எடுத்து வச்சிருவோம், கண்டிப்பா யார்கிட்டயும் மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு அவங்க கதை ஓபன் பண்ணாங்கல்ல, அந்த வாடை வந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு எலி ஒன்று செத்து கிடந்திருக்கு. அதை எலியை தூக்கிட்டு வரான் ஒருத்தன், அவனோட தலை கரெக்டா அந்த கதவு நிழல் மேலேயே அடிச்சு அவனோட நெத்தில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு. பாட்டிமாக்கு இதை பார்த்ததுமே இது ஒரு அவசகுணமா அவங்க நினைக்கிறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதோ, நாம சொல்றதையும் மீறி இவங்க இந்த கதவை ஓபன் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க. இந்த கதவை வேற ஓபன் பண்ணி ஒரு நாளுக்கு பக்கம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த பாட்டிமா சொன்ன மாதிரி நடக்கல. வெளியே வேலைக்கு போன ஹீரோனோட அப்பங்காரன் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராரு. ஹீரோனோட அம்மா வேற இவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மீன் குழம்பெல்லாம் சமைச்சு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி தட்டுல போட்டு வைக்க என்ன ஏதுனே தெரியாம இவரு ரொம்ப கோவப்படுறாரு. அந்த சாப்பாடு போட்டு வச்சு அந்த தட்டை தூக்கி வெளியே வீசிடுறாரு. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டதுமே ஹீரோயினும் கீழே வந்து பாக்குறாங்க, அப்பங்காரனும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினா அவங்களோட அப்பனுக்கு அட்வைஸ் பண்ண, அவர் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, உனக்கு உடம்பு சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லி பாக்குறேன், இல்லனா இங்க நடக்கிறதே வேற, நீ மரியாதையே மேல போயிரு அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பங்காரன் ஹீரோயினை எச்சரிக்கிறாரு. ஆனாலும் ஹீரோயின் கேட்கற மாதிரி தெரியல, திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு காது மேல பலாருன்னு விழுகுது. இதனால அவங்க கோவிச்சுட்டு மேல போயிடுறாங்க. இந்த பாட்டிமா வேற ஒரு சைடு எல்லாமே அந்த கதவு திறந்ததுனாலதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. லேட் நைட் ஆயிடுச்சு. ஹீரோனோட அண்ணங்காரன் அப்பதான் வீட்டுக்கு வர, உள்ளுக்குள்ள வரும்போது அங்க சாப்பாடெல்லாம் கீழே செதறி இருக்கிறத பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்குன்னு சொல்லி. சரி பொண்ணை வேற அப்பங்காரன் திட்டாரு, அவ என்ன பண்றான்னு தெரியல, சரியா சாப்பிட கூட இல்ல, சமாதானப்படுத்தலாங்கிற மாதிரி ஹீரோனோட அம்மா பொண்ணோட ரூமுக்கு போனா அவங்க தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, அப்படியே மைண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுது. கீழே வந்து இந்த விஷயத்த சொல்ல இவங்க எல்லாரும் பாக்குறாங்க, என்ன பட்டன்னு சொல்லி தெரியாம ஹீரோனோட அந்த இறந்து போன அந்த டெட் பாடியை ஆளுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சாரு. இந்த அப்பங்காரன் நான் பண்ண தப்புனாலதான் என்னோட பொண்ணு இப்படி இறந்து போயிட்டா அப்படின்னு கதையை அழுதுகிட்டு இருக்கேன். ஹீரோனோட அம்மாக்கு அவங்களோட பொண்ணு இறந்து போனா அந்த அதிர்ச்சியில இருந்தே அவங்களால மீண்டு வர முடியல, அப்படியே அவங்க பிரம்ம உடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த பக்கம் பாட்டிமா, நான் அப்பவே சொன்னேன்லடா அந்த கதவை திறக்காதீங்கன்னு சொல்லி எவனாவது கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கோயில் திருவிழா வேற நடக்க போகுது. இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, அதுவும் ஊர் தலைவரோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா இவருக்கு இருக்கிற இமேஜ் டேமேஜ் ஆயிருங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி நினைக்க, அதுல ஒருத்தர் ஐடியா கொடுக்குறான், என்னன்னா ஹீரோயின் தூக்குன இந்த விஷயத்த நம்ம எல்லார்கிட்டயும் இருந்து மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு டாக்டர் கூட அங்கதான் இருக்காரு, அவர் தான் ஹீரோயினை சின்ன வயசுல இருந்தே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பார் போல தெரியும். ஹீரோயின் ரொம்ப தைரியமான பொண்ணு, அவ இப்படி எல்லாம் தற்கொலை பண்ணிருப்பாங்கிறது என்னால எதுக்கவே முடியல. வேணா உங்களுக்காக ஒன்னு சொல்றேன், ஹீரோயினுக்கு ஏற்கனவே இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்குல்ல, அவ மூச்சு திணறல் மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ்காரங்க வந்து பார்த்துட்டு ஹீரோயின் செத்து போயிட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நீட்டா எடுத்து ஹீரோயினை அடக்கம் பண்ணிருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் அழுதுட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. இந்த டாக்டர் சொன்ன ஐடியா போலவே இந்த ஃபேமிலியும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணல, அங்க வர அந்த டாக்டரும் உங்க பொண்ணு ஆல்ரெடி இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலியை தவிர மத்த யாருக்குமே இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற அந்த விஷயம் தெரியல. ஒட்டுமொத்த ஊருமே கதறிட்டு இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு. அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் இறந்து போன இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹீரோயினுக்கு தேவையான அந்த இறுதி மரியாதை எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் வேற சனிக்கிழமை செத்து போனதுனால இது ரொம்ப அபசகுணமா இருக்கு, அதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற மாதிரி ஒருத்தர் ஹீரோயினோட அண்ணங்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹீரோயினோட தாய் மாமன் இறந்து போன ஹீரோயினை பாக்குறதுக்காக வர, கடைசி வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல, நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு கூட நீ என்ன மன்னிக்கவே இல்ல அப்படின்னு ஹீரோயினோட இறந்து போன அந்த டெட் பாடியோட காலில் விழுந்து அவரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அண்ணங்காரன் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 மணி வாக்குல நாம அந்த டெட் பாடி எடுத்துடலாம், ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த தர்மகத்தை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ற, சின்ன பொண்ணு ஊர்ல இருக்கிற எல்லாருமே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், எதுக்கும் ஒரு 6 மணிக்கு மேலேயே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சாயங்காலமே அந்த இறுதி மரியாதை எல்லாம் பாத்துக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்ல எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் கும்பலா இருக்கிற லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த
ஆஸ்துமாவே இப்படித்தான் அடிக்கடி இழுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல ஒரே அடியா ஒரு மனுஷனையே கொண்டுரும். இப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒண்ணு புரளி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினோட டெட் பாடி எடுக்கிறதுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைம் வந்துருச்சு. சரி, இதுக்கு மேலயும் தாமதிக்க வேணாம்னு சொல்லி ஹீரோயினோட அந்த உடம்ப எடுத்துட்டு வரக்காக எல்லாரும் போய் முயற்சி பண்றாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்க ட்ரை பண்றாங்க. அவங்களால தூக்க முடியல. எதுக்கும் இன்னும் 2 பேரை கூப்பிட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தூக்க ட்ரை பண்றாங்க. அப்பவும் முடியல. என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இன்னும் 2 பேர் கூட கூப்பிட்டு தூக்க முயற்சி பண்ண ஹீரோயினோட கையும் காலும் அசைற மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்க பயந்து போய் வெளியே வந்துடுறாங்க. இதை எல்லாரும் இங்க இருக்க பொதுமக்கள் கிட்ட சொல்ல இந்த ஹீரோயினோட அப்பங்காரன் இதை கேட்டதுமே கதறி எழுத ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாமே நான் பண்ண தப்பு தான், என்னாலதான் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா இன்னும் அழுகவே இல்லை. என்னோட பொண்ணு என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு அவங்க ஒரு சைடு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஹீரோயின் உயிரோட இருப்பாங்களோன்னு சொல்லி அங்க ஒரு ஆள் உள்ளுக்குள்ள போய் ஹீரோயினோட மூக்கு கிட்ட விரல வச்சு பார்க்க இல்ல அவங்க இறந்தா போயிருக்காங்க, இவங்க ஏதோ தப்பா தூக்கிட்டு இவனால ஏதோ உளறிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி அவர் வெளியே வந்துடுறாரு. பரவாயில்ல, இன்னொரு தடவை போய் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க எல்லாரும் போய் இப்போ மறுபடியும் தூக்க ட்ரை பண்றாங்க. இப்போ ஒரு செகண்ட் ஹீரோயினோட டெட் பாடி அப்படியே எழுந்திருச்சு உட்கார்ந்து இதை பார்த்ததுமே அவ்வளவுதான், ஊருக்குள்ள இருக்கிற மொத்த பேரும் வெளியே அலறடிச்சு ஓடிடுறாங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா இருக்கு, மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு ஒரு குடியார வேற சரக்கு போட்டு இல்லாத சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வேற இவங்களுக்கு ஒரு பக்கம் தலைவலியா இருக்கு. அங்க இருக்க பொம்பளைங்க எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் 1947 அப்படின்னு ஒரு லேடி ஆரம்பிச்சு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க குடும்பத்துல ஏதோ அவங்க பண்ண தப்பு தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான கதைகளை அவங்க கேள்விப்பட்டாங்களே இல்லையோ ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோயினோட அண்ணி இருக்காங்கல்ல, இந்த அண்ணன் கிட்ட சாரி அவங்களோட புருஷன் கிட்ட நாம ஒரு பொய் சொன்னோம்ல, ஹீரோயின் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவ இயற்கையா இறந்த மாதிரி காமிச்சிட்டோம். ஒருவேளை அதனால தான் ஹீரோயினோட அந்த டெட் பாடியை நம்மளால தூக்க முடியல, பேசாம ஹீரோயின் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற இந்த விஷயத்த இங்க இருக்கிற எல்லா ஊர் மக்கள் கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த அண்ணங்காரன் வேணாங்கிற. கடைசியில ஒரு வழியா அந்த டாக்டர் இருந்தாருல, அவர் தான் இந்த ஐடியாவை கொடுத்திருப்பாரு. அவரே உண்மையை சொல்லிட்டாரு, ஹீரோயின் இந்த மாதிரி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லி இந்த உண்மையை மறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பதறாங்க. அட பாவிகளா, சண்டை போட்டு பேசி ஒரு பொண்ணு அநியாயமா இப்படி கொண்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் தலைவருக்கு சில பொம்பளைங்க சாபம் எல்லாம் கூட வரும். நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு மேல நம்ம பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஆகிற விஷயத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தர்மகர்த்தா சொல்ல எல்லாரும் சேர்ந்து போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. அந்த போலீஸும் இங்க வந்துடுறாங்க. இதுக்கு மேல லீகலான சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஹீரோயின் இடத்தை அடக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த தர்மகர்த்தா போலீஸ் கிட்ட போய் ஊர் தலைவரோட பொண்ணு எதுக்கும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரு ரூல்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஒழுக்கமா மரியாதை இருந்தீங்கன்னா நல்லது, இல்லனா தேவையில்லாத கேஸ் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் உள்ளுக்குள்ள போறாரு. ஹீரோயினோட ரூம்ல அவங்களோட மொபைல் மட்டும் இருக்கு, அதை எடுத்து இவர் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. வேற ஏதாவது தலையை கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்க வேற எந்த ஒரு இதுவும் இல்ல. இந்த போலீஸ் ஆபீசர் ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருந்த அந்த கட்டளை தூக்கி பார்த்திருப்பாரு, அது தூக்கக்கூடிய மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேசாம இப்ப நான் சொல்றல 4 பேர் போய் ஹீரோயினோட டெட் பாடியை மட்டும் தூக்க வேணாம், அந்த கட்டளோட சேர்த்து தூக்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் போய் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. அந்த கட்டளை ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டாங்க. ஆனா அந்த கட்டளோட கால் வந்து அப்படியே 4 பக்கம் உடைஞ்சு போய் அது அப்படியே நெத்து குத்தா ஹீரோயின் அதுல வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே நிக்கிறத பார்த்ததும் இங்க இருக்க எல்லாருமே பயந்து பதறி அடிச்சு வெளியே ஓடிடுறாங்க. இவங்களுக்கே என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல, எப்படி ஹீரோயினுக்கு அந்த இறுதி காரியத்தை பண்றதுங்கிறது இவங்களுக்குள்ளே ஒரே குழப்பமா இருக்கு. இந்த சைடு பார்த்தா அந்த பாட்டிமா வேற அந்த கதவை திறந்தனாலதான் எல்லாமே நடந்துச்சுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயினோட அந்த இறந்து போன டெட் பாடி இவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்குது, அதுதான் விஷயம், அதனால தான் நம்மளால அந்த உடலை தூக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. ஏன் ஒரு கட்டத்துல ஒரு சாமியார கூட கூட்டு வந்து ஹீரோயினோட இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசியில சாமியாரே பயந்து இந்த வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுவாங்க. இப்ப வெடிஞ்சும் போயிடுச்சு, இன்னும் ஒரு விஷயமும் நடந்த பாடு இல்ல. கடைசியா ஒரு வயசான பாட்டிமா ஹீரோயினோட வீட்டுக்கு வர ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணா ஹீரோயினோட அந்த டெட் பாடியை தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குளத்துல இருந்து போய் 2 கூட தண்ணியும் மஞ்சள் குங்குமம் அது இதுன்னு சொல்லி நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வர சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட அந்த வீட்டு வாசல்ல சாமியான பந்தல் போட்டிருப்பாங்க, அது அப்படியே கீழே கலந்து விழுந்துருது. அதுவும் குறிப்பா யாரோட தலையில விழுகுதுன்னு பார்த்தா அந்த பழைய தர்மகர்த்தா பதவிக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டிருப்பாருல, அவரோட தலையில தான் விழுகுது. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு அப்படிங்கிறது அவர் இப்ப நடந்துக்கிற அந்த விதத்திலே தெரியுது. ஹீரோயினோட அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல போற நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி ஹீரோயினோட காலில் விழுகிறாரு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஹீரோயின் யாரோ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை இந்த ஆளு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட அப்பாங்கார கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. இதனால தான் ஹீரோயினோட அப்பா ரொம்ப கோவப்பட்டு வந்து தன்னோட மனைவி கூடயும் பொண்ணு கூடயும் சண்டை போட்டிருப்பாரு. இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவரு மன்னிப்பு கேட்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஹீரோயினோட வீட்டுக்கு பக்கத்துலயே ஒருத்தன் இருக்கான், அவன் கையில கட்டெல்லாம் வேற போட்டிருக்கான். அவன் யாருக்குமே தெரியாம இந்த வீட்டுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்க போலீஸ் அவனை பிடிச்சிடறாங்க. ஹீரோயினோட சாவுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவுமே கேட்காம இவனே வாண்டடா ஒரு பதில சொல்றான். ஒருவேளை இவன் மேல ஏதாவது ஒரு தப்பு இருக்குமோன்னு சொல்லி ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட கூட்டு வர ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க இவனை காது மேல பலாருன்னு வைக்கிறேன். அப்பவே இவன் பண்ணதுக்கெல்லாம் நான் வீட்டுல சொல்லலாம் தான் நினைச்சேன், அவதான் வேணாம்னு சொல்லி தடுத்துட்டா, இப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தா அந்த ஹீரோயின் ஒருத்தங்க கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி அவர் நினைச்சு தப்பா போட்டு கொடுத்திருப்பாருல ஹீரோயினோட அப்பங்கிட்ட, அது வந்து இவன் கூட தான். இவன் ஒன் சைடா ஹீரோயினை காதலிக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு
இருந்திருப்பான். உன்னை எனக்கு பிடிக்கல அப்படிங்கறத ஹீரோயின் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருப்பாங்க. அப்பதான் அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து வாண்டடா ரொம்ப பண்ணிட்டு இருந்திருப்பான். அதைத்தான் இந்த ஆளு பாத்துட்டு போய் ஹீரோயினோட அப்பங்கிட்ட போட்டு கொடுத்துரு. ஒரு வகையில பார்த்தா ஹீரோயினோட சாவுக்கு இவனும் ஒரு வகையில காரணமா தான் தெரியுது. இந்த சைடு ஹீரோயினோட அண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நாம இந்த கிரீடத்தை மறைச்சு வச்சது கூட ஒரு வகையில நமக்கு ஆபத்த முடியல, நாமளும் இறந்து போன அந்த ஹீரோயினோட டெட் பாடி கிட்ட போய் இதை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட அண்ணங்காரன் இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்களா போய் வாண்டட் ஏதாவது பண்ணி மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாத்தையும் எச்சரிக்கிறார். இந்த சைடு ஹீரோயினோட மொபைல அந்த போலீஸ் ஆபீசர் எடுத்திருப்பாருல்ல, அதுல கடைசியா ஹீரோயின் யாரு கூட போன் பேசினாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாரு. அதுல அன்பு அப்படிங்கிற ஒருத்தன் கூட ஹீரோயின் கடைசியா போன் பேசியிருப்பாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஒருவேளை அவன் கூட ஹீரோயினை ஏதாவது பண்ணிருக்கலாம். அப்படி அவன் வந்தா ஹீரோயினோட சாவுக்கு என்ன காரணங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து இவனை லவ் பண்ணி இருந்திருப்பாங்க போல தெரியுது. இதை கேட்டதுமே அந்த அண்ணங்காரன் ரொம்ப கோவப்படுறான். அந்த அப்பங்காரன் உட்பட நீங்க வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், நாங்களே போய் சுமூகமா பேசி கூட்டு வந்துடுறோங்கிற மாதிரி போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஊர்க்காரங்களும் இவங்க கூட வர ட்ரை பண்றாங்க. சரின்னு சொல்லி போய் தேடி பார்த்தா அவனை காணோம், வீடு பூட்டிருக்கு. எங்கன்னு இவங்க தேடி பாக்குறாங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயினோட லவர் இருக்கான் பாத்தீங்களா, இவனோட அப்பங்காரன் தான் கூட்டு போய் ஒரு தலைமறைவான இடத்துல வச்சிருக்காரு. ஏன்னா இது ஏதோ இன்டர் கேஸ்ட் லவ் மாதிரி தெரியுது, இது ஊருக்குள்ள தெரிஞ்சா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பங்காரன் தன்னோட மகனை வெளியவே விடல. ஆனா இவருக்கு வந்து கடைசியா ஒரு தடவை ஹீரோயினை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட லவர் வேற இந்த பக்கம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா இவங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்த ஹீரோயினோட லவரே இப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா இந்த அப்பங்காரனும் அண்ணனும் சேர்ந்து அவனை 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. தன்னோட தங்கச்சியோட சாவுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லி இறந்து போன தன்னோட காதலியோட முகத்தை பார்க்க அவனும் ரொம்ப வருத்தப்படுறான். இவங்க எப்படி எல்லாம் காதலிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இன்டர் காஸ்ட் அப்படிங்கறனால இந்த ஊரை விட்டு ஓடி போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிளான் போட்டிருப்பாங்க மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோயினோட லவருக்கு வந்து இந்த ஊரை விட்டு போக விருப்பம் இல்ல. என்னதான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாம இதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இந்த ஊருக்குள்ளேயே நம்மளால வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பிளான போட்டிருப்பான். ஹீரோயின் இவனை வந்து வெளியூர்ல அவன் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு வேலையை தேட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பிளான் போட்டிருப்பான். ஹீரோயின் எவ்வளவோ சொல்லியும் அந்த விஷயத்துக்கு இவன் ஒத்து வந்திருக்க மாட்டான். அதனால தான் ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்கிற மாதிரி இவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பழைய வீட்டு ரூம் ஒன்று ஓபன் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு சேலை இருக்கு, அதையெல்லாம் தூக்கி எடுத்து வீசினா மட்டும்தான் ஹீரோயினோட டெட் பாடி எடுக்க முடியுங்கிற மாதிரி அந்த பாட்டிமா வேற அவங்க ஏதோ ஒரு கதையை ட்ராக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோயின் சாகருக்கு முன்னால கடைசியா உங்க கூட தான் போன் பேசியிருக்காங்க, அதனால கண்டிப்பா எங்களுக்கு உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு, உனக்கு தான் விசாரிக்கணும், வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட லவர் என்ன சொல்றேன்னா, இல்ல சார் நான் எந்த தப்பு பண்ணல, நான் ஹீரோயினை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா, கண்டிப்பா அவளுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டேன், புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல அவரு இல்ல உண்மையிலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரே பாயிண்ட்ல நிக்கிற. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்னன்னா ஹீரோயின் எப்பப்பெல்லாம் அந்த லவரோட போன் பேசுறாங்களோ அப்பெல்லாம் அவங்க அதை ரெக்கார்டிங் பண்ண வைப்பாங்க அந்த வாய்ஸ். இந்த உண்மையை சொன்னதுமே சரி ஹீரோயினோட மொபைல் வந்து இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட தான் இருக்கு, அந்த ரெக்கார்டிங் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கலாங்கிற மாதிரி அவர் முடிவு பண்றாரு. அதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த போலீஸ் ஆபீசரும் இந்த லவரை அரெஸ்ட் பண்றதுக்காக பக்கத்துல வர ஒரு செகண்ட் ஹீரோயினோட லவரை விட்டுட்டு இந்த அண்ணங்காரனை அவர் அரெஸ்ட் பண்றாரு. இப்பதான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஹீரோயின் போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அண்ணங்காரன் வந்து பாத்துருப்பான், நீ லவ் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும், ஆனா உன்னோட லவ் இதோடவே நீ மறந்துறது நல்லதுதான். ஏன்னா கோயில் தர்மகர்த்தா பதவிக்கு தகுதியா இருக்கிற ஒருத்தர் அவங்க குடும்பத்துல வேற ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஊர் அவருக்கு அந்த மரியாதையை கொடுக்கல. நீ இந்த மாதிரி பண்ணா நாளைக்கு நம்மளோட அப்பாவுக்கும் இதே நிலைமை தான் வரும், எங்க குடும்பத்தோட கௌரவமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணங்காரன் ஹீரோயினுக்கு வார்னிங் பண்ணிருக்கான். ஆனா ஹீரோயின் இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, அவங்களோட காதல் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிருப்பாங்க. இதுலயே இவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு. அது இல்லாம இந்த அண்ணங்காரன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கூட ஏமாத்தி இருப்பான், இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இதை மட்டும் நான் வெளியே சொன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் இவனை மிரட்டி இருப்பாங்க. ஹீரோயின் இப்படி எல்லாம் பேசுனதுமே அவனால அதை ஏத்துக்க முடியல. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு அந்த ஆஸ்துமா பிரச்சனையால மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கும். அது கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாம கூட பிறந்த தங்கச்சின்னு கூட நினைக்காம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டு அவங்களோட கழுத்து மேலே காலை வச்சு ரொம்ப கொடூரமா இந்த அண்ணங்காரனே கொண்டுட்டு ஹீரோயினை தூக்குல தொங்க விட்டுருப்பான் போல தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் ஹீரோயினோட அம்மா அழுகுறா, இந்த உண்மை என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிதான் இவ்வளவு நாள் நீ இங்கிருந்து போகாம இருந்தியா அப்படிங்கிற மாதிரி தன்னோட பொண்ணை பார்த்து அழுக. அந்த டெட் பாடி இப்பதான் கரெக்டா கீழே விழுகுது, அதுவும் இந்த அம்மாவோட மடியிலேயே விழுகுது. இந்த ஒரு ரெண்டிங் கூட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.